தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வச்சு போயிட்டுருக்கு. இப்போது டெஸ்ட்டு 4ஓட ஆன்சர் கீ பார்க்கலாம். இப்போ தமிழ் போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஜிகே 40 கொஷினோட ஆன்சர் கீ வித் ஆப்ஷன் டீட்டெயிலோட பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதின உடனே உங்கள் மார்க்ஸை கூகுள் ஷீட்டில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஜிகேயில் முதல் கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏபிசிடி அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் டி. இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 231. கபீர் நெசவாளர், ரவிதாஸ் தோல் பதனிடுபவர், நாமதேவர் தையல் கலைஞர். மூன்றாவது கேள்வி, சீக்கிய மதத்தின் கடைசி குரு யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, குரு கோவிந்த் சிங். இவர் தான் கடைசி குரு. குரு அர்ஜுன் சிங் 5வது குரு. குரு அர்ஜுன் கோவிந்த் சிங்கிற்கு பின்பு கிரந்த சாஹிப் எனப்படும் புனித நூல் குருவாக கருதப்பட்டது. குருநானக்கின் போதனைகள் ஆதி கிரந்தம் எனப்படுகிறது. நாமதேவர், கபீர், ராமானந்தர் போன்ற பக்தி கவிஞர்களின் சூஃபி துறவிகளின் போதனைகளும் ஆதி கிரந்தத்தோடு சேர்ந்து குரு கிரந்த சாஹிப் எனப்படுகிறது. 4, சைதன்யர் எந்த பகுதியை சார்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வங்காளம். மீராபாய் ராஜஸ்தான், பிரயாக எனப்படும் அலகாபாத்தில் பிறந்தவர் ராமானந்தர். நாமதேவர் மகாராஷ்டிரா. சைதன்யர் பார்த்தீங்கன்னா ஏனைய கடவுளை காட்டிலும் கிருஷ்ண உயர்வானவர் என்ற கோட்பாட்டை உடையவர். சைதன்யரோட இயக்கம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாகும். இறை வழிபாட்டில் குழுவாக கூடி சேர்ந்து பரவசத்தை ஏற்படுத்தும் நடனமான பழக்கத்தை அவர் பிரபலமாக்கினார். 5வது கேள்வி, சத்ரபதி சிவாஜியின் சமகாலத்தவர்களுள் பொருந்தாத ஒருவரை தேர்வு செய்யவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, சூர்தாஸ். துக்காராம் 1608 மகாராஷ்டிரில் பிறந்தார். தொடக்கத்தில் வணிகராக இருந்தார். கடவுள் வடிவற்றவர் என நம்பினார். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடுபட்டார். முக்கியமானது, தன்னுடைய அபங்க பாடல்களை மராத்திய மொழியில் எழுதினார். அபங்க பாடல் யாரது? துக்காராம்து. 6, கூன் பாண்டியன் என அழைக்கப்பட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மாரவர்மன் அரிகேசரி. 7, கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏபிசி சரி. டி மட்டும் தப்பு. 1757 முகலாய பேரரசு முடிவுக்கு வரல, 1857 தான் முடிவுக்கு வந்துச்சு. முகலாயர்கள் மங்கோலிய செங்கிஸ்கான் மற்றும் துருக்கிய தைமூர் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் ஆவர். இந்தியா முழுவதும் மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பை உருவாக்கியவர்கள் முகலாயர்கள். 8, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2143. அஸ்காரி குஜராத், கம்ரான் காபூல், ஹிண்டால் ஆக்ரா, கிசர்கான் வங்காளம் இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சாங்க. பைரம் கான் பகர ஆளுநர், ஆசம் கான் அல்லது ரதத் கான் தக்கான ஆளுநர், மாலிக் ஆம்பர் அகமது நகர் ஆட்சியாளர். மராத்தியர்கள் மாலிக் ஆம்பரிடம் தான் பயிற்சி பெற்றாங்க. 9, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 4123. ஹிமாயூன் தீன்பனா, ஷெர்ஷா பிரானகிலா, அக்பர் பதேபூர் சிக்ரி, ஜஹாங்கீர் ஷாலிமர் தோட்டங்கள். புராணக்கலா ஷெர்ஷா உருவாக்கிய நகரமாகும். ஷெர்ஷாவின் கல்லறை மாடம் உள்ள இடம் சசாரம். 10, ஷெர்ஷாவின் சீர்திருத்தங்களை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏசிடி இது 3மே சரியானது. பி தவறு. ஜமீன்தாரி முறையை ஒழித்தவர் அக்பர். ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா நெகிழி தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றினார். ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறையெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தினார். வணிக வரியை எளிமைப்படுத்தினார். நுழைவு வரி, விற்பனை வரி மட்டும்தான் வசூலித்தார். மேலும் அவருடைய சிறப்பு, உலோக தரளவு நிர்ணயம் செஞ்சார். உறுதியான சாலை வசதி, சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தின் சோனர்கான் வரையில் வழி அதாவது செல்லும் வழியை செப்பனிட்டார். குஜராத் கடற்கரை ஆக்ரா ஜோத்பூரோடு இணைத்தார். லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை இணைத்தார்.
அனைத்து சாலைகளிலும் சரா எனப்படும் சத்திரங்களை உருவாக்கினார். 11 கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் சி, பி, டி சரி. அக்பர் இந்து புனித யாத்திரைகள் மீது வரி விதித்தார் என்பது தவறு, அவர் விலக்கு செய்தார். பி சரி. சி பார்த்தீங்கன்னா போர்க்கையில் அடிமையாக்கும் நடைமுறையை கொண்டு வந்தவர் அக்பர் அல்ல, அவர் அக்பர் ஒழித்தார், உடன்கட்டை மார்க்கத்தை ஒழித்தார் என்பது சரி. தலைவரி ரத்து செய்தார் என்பதும் சரி. மேலும் இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, தலைவரி அப்படிங்கிறது ஜிஸ்யா வரி தான் தலைவரின்னு சொல்லுவாங்க. இந்துக்கள் அல்லாத, அதாவது முஸ்லீம் அல்லாதவர் மீது விதிக்கப்படுவது. இந்து புனித யாத்திரை விதிக்கப்பட்ட வரியும் நீக்கினாரு. போர்க்கைதிகளை அடிமையாக்கும் நடைமுறையை ஒழித்தாரு. முறைப்படுத்தப்பட்ட மைய நிர்வாகம் மன்சப்தாரி முறை கொண்டு வந்திருக்காரு. குடிமைப்பணி சார்ந்த அதிகாரி பிரபுக்கள் அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழே கொண்டு வந்தாரு. அக்பரோட மனைவி பார்த்தீங்கன்னா ஜோதா அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா ஃபார்மாரோட மகள். 12 ஜஹாங்கீர் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் பி, சி, டி சரி, ஏ, பி தவறு. ஏ என்ன தப்பு அப்படின்னா, ஜஹாங்கீர் 9வது சீக்கிய குருவான அர்ஜுன் தேவை கொண்டார் என்பது தவறு. 5வது சீக்கிய குருவான அர்ஜுன் தேவை தான் கொள்வார். ஜஹாங்கீர் கலை, ஓவியம், தோட்டம், மலர் சரி. 2வது ஜஹாங்கீர் அரசவைக்கு வில்லியம் ஹாக்கிங் வந்தபோது ஆங்கிலேய வணிக குடியேற்றம் சூரத்தில் நிறுவ அனுமதி அளித்தார் என்பது தவறு. சூரத்தில் நிறுவ ஜஹாங்கீர் அனுமதி அளிக்கல, ஆங்கிலேய குடியேற்றம் நிறுவ ஆதரவு அளித்தார், அவ்வளவுதான். இவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் தான் முதல்ல வரியை புரிஞ்சிருக்காரு, ஆனால் அவருக்கு அனுமதி அளிக்கல. 2வதாக சர் தாமஸ் ரோ வந்தார், அவருக்கு தான் வணிக குடியேற்றம் அமைத்துக்கொள்ள அனுமதி அளிச்சிருக்காரு. ஷாஜகானோட இன்னொரு பேரு குர்ரம், மாமனார் பேர் பார்த்தீங்கன்னா ஆசப் கான். 13 தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவாஜியின் குரு துக்காராம் என்பது தவறு. சிவாஜியின் குரு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ். சிவாஜியின் குரு யாருன்னா ராம்தாஸ். ஜாகீர் அப்படின்னா என்னன்னா, இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம் தான் ஜாகீர். 14 கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ, பி, சி 3ம் சரி. டி மட்டும் தப்பு. 1670ஆம் ஆண்டு சூரத்தில் சவுத் எனப்படும் வரியை விதித்தார், சிவாஜி விதித்தார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும்தான் தப்பு. 1670 சூரத்தை கைப்பற்றாரு, 72 தான் வரி விதிக்கிறார். சவுத் அப்படின்னா 1/4 வரி, சரிங்களா. ராஜா ஜெய்சிங் தலைமையிலான ராணுவம் சிவாஜியை தோற்கடிச்சிருக்கு. புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1666. இதன்படி சிவாஜி அவர் கோட்டையில வச்சுக்கிட்டாரு, மன்சப்தாராக செயல்பட்டு 3000 ஒத்துக்கொண்டார். 15 மராத்தியர்களின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பெயர். ஆப்ஷன் ஏ, ஹஜீர் மஸ்லிம். ஹஜீர் மஸ்லிம். 16 உத்கிர் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ, 1760. சர்தார் சிவராவ் தலைமையில் பேஷ்வா இராணுவத்தை அனுப்புறாரு. போரில் பேஷ்வா தான் வெற்றி பெறாரு. மராத்திய இராணுவத்தை கடைசி கட்டமாக இந்த வெற்றி அமைந்தது. ராஜபவனத்தை 6 தாக்குதலுக்கு பின்பு மராத்திய தங்கள் ஆதரவின் கீழ் கொண்டு வராங்க. டெல்லியை விட்டு ஆப்கானியரையும் ரோஹிலாக்களையும் மராத்தியர் விரட்டி அடிக்கிறாங்க. எல்லாமே இந்த போரில் தான். கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, பி மட்டும் சரி. 7 என்ன தப்புனா, 3வது பானிபட் போர் 1761ஆம் ஆண்டு நடைபெற்றது, ஜனவரி 14. 18 இந்தியாவின் மீது நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு. ஆப்ஷன் பி, 1739. முகலாய அரசு வடமேற்கு எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு உறுதி செய்ய தவறியது, எனவே தான் நாதிர் ஷா படையெடுத்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா கோவினூர், வைரம், மயிலாசனத்தெல்லாம் கைப்பற்றி சென்றாரு. 1747 நாதிர் ஷா இறந்துடுறாரு. இந்த அகமது ஷா அப்துல் ரொம்ப முக்கியம். இவனை இறப்புக்கு பின்பு இராணுவ தளபதி அகமது ஷா அப்துலி ஆப்கானிய ஆட்சியாளராக மாறினார்.
அவருடைய சம்பந்தப்பட்ட கேள்வி 4-5 டைம் வந்திருக்கு. 19 முகலாயர் காலத்தில் மேற்காசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவு வாயிலாக இருந்த துறைமுகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சூரத். முகலாயர் ஆட்சியில் உச்சியில் இருந்த காலம்னா 1600 to 650. அக்பர் பார்த்தீங்கன்னா 600 ராஜஸ்தானை கைப்பற்றாரு, சூரத் நகருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. 1664 பார்த்தீங்கன்னா சிவாஜி சூரத் நகரை தாக்கிய பின்பு முகலாயர் மேலாண்மை குறையுது. அவ்வளோ நாட்களாக அவங்களுடைய முகலாயர் மேலாண்மை சூரத் நகர் மேல் இருந்தது. 20 சராப்ஸ் என்பவர்கள். ஆப்ஷன் பி, நாணயத்தின் தூய்மை நிலையை பரிசோதிப்பவர் சராப்ஸ். 21 குஜராத்தில் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ, ஷாஜஹான். 1611 முதலாம் ஜேம்ஸ் வில்லியம் ஹாக்கிங் மூலம் இந்தியாவுடன் இயல்பாக வணிக செய்யும் அனுமதி ஜஹாங்கீரிடம் பெறாரு. 1639 சந்திரகிரி அரசர் ஆங்கிலேயருக்கு சென்னையை வழங்குறாரு. இளவரச 2ஆம் சார்லஸ் திருமணத்தின் போது திருமண பரிசாக பெற்ற பம்பாய் தீவு 1668 கம்பெனிக்கு வழங்கப்படுது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்படுது. 22 ஆங்கிலேய குடியேற்றங்கள் மீது ஆங்கிலேயரின் முழுமையான கட்டுப்பாட்டை வழங்கிய முகலாய பேரரசர். முழுமையான கட்டுப்பாட்டை வழங்கியவர் ஆப்ஷன் டி, ஃபாரூக் ஷியர். இங்கிலாந்து அரசர் 3ஆம் வில்லியம் நாரிஸ் தூதுக்குழுவை 1698 அவுரங்கசீப்பை சந்திக்க அனுப்புறாரு. தங்களது ஆங்கிலேய குடியேற்ற மீது முழுமையான உரிமையை கோரியனார். ஆனால் அது அவுரங்கசீப் வழங்கலை. அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக தான் ஃபரூக் ஷியர் வழங்கியிருக்காரு. 23 எந்த ஒழுங்குமுறை சட்டப்படி ஆளுநர் பதவி கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை சட்டம் 1773. 1772 வரையும் கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர் தான். 73 ஒழுங்குமுறை சட்டப்படி கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்படுறாரு. முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ். முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு. 24 ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி, காரன்வாலிஸ் பிரபு தான் அறிமுகப்படுத்துகிறாரு. ஜமீன்தாரி முறை அப்படின்னா அரசிடம் பெற்ற நிலங்களுக்கு ஜமீன்தார்கள் நிர்ணயிக்கப்பட்ட வரியை அரசு கட்டிட்டு மீதியை அவங்க வச்சுப்பாங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் 1833 தான் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படுது. 1814 தாமஸ் மன்றோ ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்துறாரு. ரயத்வாரி முறை மூலமாக சென்னை மாகாணங்கள் தான் அறிமுகப்படுத்தப்படுது. 25 வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட முதல் அரசு. ஆப்ஷன் ஏ, சதாரா. சதாரா மன்னராக இருந்தது யார் அப்படின்னா ஷாஜி. இணைக்கப்பட்ட ஆண்டு 48. ஜான்சி அதுக்கப்புறம் 1853 இணைக்கப்படுது. மராத்தியரின் கடைசி பைசம் 51 காலமேறாரு. ஆனால் அவருடைய மகன் நானா சாஹிப்பிற்கு டல்ஹௌசி ஓய்வூதியம் கொடுக்கல. 26 கல்கத்தாவில் இந்து கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி, 1817. காரன்வாலிஸ் வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரி 1791 தொடங்குறாரு. 1913 பட்டை சட்டத்தைப்படி தெளிவான கல்வி கொள்கை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. 27 வில்லியம் பெண்டிங் பிரபு பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் சி, 1850 கல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரியை தொடங்கினார் என்பது தவறு. தக்கரை ஒழித்தார், சதிமுறையை ஒழித்தாரு, பள்ளி கல்லூரியில் தேர்வு அனைத்துமே சரி. ஒருங்கிணைந்த இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு. கல்கத்தா மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1835. பம்பாய் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி 45. பெண்களுக்கான பள்ளி 49, 1849. முதல் பட்டை சட்டம் 73, கடைசி 53.
மெக்கால கல்விக்குழு வந்த ஆண்டு 1835. 28. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1854 ஆண்டு. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை அப்படின்னா ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை உள்ளடக்கிய விரிவான வரைவு முறை தான் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. இந்தியாவில் தந்தி போக்குவரத்து தொடங்கின ஆண்டு 1954. 29. வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயர் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை விழுக்க செய்கின்றன என கூறியவர். ஆப்ஷன் பி வில்லியம் பெண்டிங். முக்கியமானது. 30. இந்தியாவில் முதல் ஆங்கிலேய அரச பிரதிநிதி என இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி கானிங் பிரபு. 31. சீர்திருத்த இயக்கங்கள் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ சி டி சரி, பி மட்டும் தவறு. ஆண் பெண் சமத்துவத்தை தான் சீர்திருத்த இயக்கங்கள் ஆதரித்தது. ஆனால் இங்கே சமத்துவமின்மைன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. 32 பொறுத்துக. ஆப்ஷன் டி 2341. பிரம்ம சமாஜம் 1928, பிரார்த்தனை சமாஜம் 1967, ஆரிய சமாஜம் 1975, சத்யஜோதி சமாஜம் 1873. பிரம்ம சமாஜம் தோற்றுவித்த ராஜாவார் மோகன் ராய், பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டரங், ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, சத்ய சோதக் ஜோதி பூலே, இந்திய பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர், சதரான் பிரம்ம சமாஜம் கேசவ சந்திர சென். 33. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் யார்? ஆப்ஷன் பி காசி விஸ்வநாத முதலியார். இவர் பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினாரு. 1964 தத்துவபோதனை எனும் தமிழ் இதில் கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக தொடங்கப்பட்டது. முக்கியமானது. 34. தேசிய சமூக மாநாடு என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி எம்ஜி ரானடே. இது எல்லாமே ஐஎன்சியில் வர மாதிரி தெரியும், பட் 11th ஹிஸ்ட்ரி கவர் ஆகிறதுனால நம்ம இந்த போர்ஷன்லேயே கொடுத்துட்டோம். எப்படின்னு தான் நான் படித்தா சரி. ரானடே பார்த்தீங்கன்னா தக்கான கல்விக் கழகம் எனும் அமைப்பை முன்னெடுத்து சென்றார். இளைஞருக்கு கல்வி எழுவதே இந்த அமைப்பு நோக்கமாக இருந்துச்சு. 1901 இறந்துடுறாரு. 35. அனைத்து மத கருத்துக்களையும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர். ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண பரமஹம்சர். வங்காளம் தட்சிணேஸ்வர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் அவர். கருத்துக்களை கதைகள் மற்றும் ஓமைகள் மூலமாக எடுத்துரைத்தார். இவரின் கருத்துக்களின் தொகுப்பு ராமகிருஷ்ண கதாமிர்த என்ற தலைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. 36. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1886. 1875 பிளாவட்ஸ்கி அம்மையார் மற்றும் எச்.எஸ். ஆல்காட்டால அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டு 86 இந்தியா வருது. 1993 அன்னிபெசன்ட் இந்தியா வராங்க. ஆபிரகாம் பண்டிதர் ஹென்றி ஆல்காட்டுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானாங்க. யாரு? அன்னிபெசன்ட். 37. ஆரிய மகிழா சமாஜ் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி பண்டித ராமாபாய். 38 பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி 4321. அலிகர் இயக்கம் 1975, அகமதிய இயக்கம் 1989, தியோபந்த் இயக்கம் 1966, ரஹமத் மத்தியஸ்தன் சபா 1951. அலிகர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சையத் அகமது கான். அகமதிய இயக்கம் மிர்சா குலாம் அகமது. தியோபந்த் இயக்கம் முகமது காசிம். 39. ராஸ்ட் கோப்தர் எனும் செய்தித்தாள் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் டி பார்சி சீர்திருத்த இயக்கம். இதன் பொருள் உண்மை விளம்பி. 40 கடைசி கேள்வி.
ஆதி திராவிடர்களை உண்மையான பௌத்தர்கள் என்றும் பிராமணியத்தை எதிர்த்ததால் அவர்கள் தீண்டத்தகவல் என ஆக்கப்படும் கூறியவர் ஆப்ஷன் பி அயோத்திதாச பண்டிதர். இதோட ஜிகே முடிஞ்சது. மேக்ஸ் அடுத்து வந்துடும். மேக்ஸை முடித்த உடனே உங்களுடைய ஆன்சரை வந்து மார்க்கை கூகுள் ஷீட்டில் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.